யார் பொழுது கொடுக்குறது இப்போ யார் பொழுது கொடுக்கணும் டேய் உண்ட நான் மொத்த காண்டா போட்டு அடிச்சு மூஞ்சி வச்சு உடைச்சு விடுறேன் சரியா நீ பொழுது கதைக்கிற பொழுது கதை யாருக்கு பொழுது எந்த பொழுது அடிக்கணும் போகல 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 போ அப்பா தம்பி அப்பா நான் கேட்டியவனா அந்த ஏரியா தான் வெச்சிரும் ரெண்டு தான் தெரியும் ஓ அங்க ரெண்டு பேரும் 15 பேர் நாங்க இங்க எவ்வளவு வரும் 50 வாங்கினா 35 அடுத்து வைங்க ஆனா சட்டப்படியா இருக்கணும் ஜாக்கிலாம் 6 வயதுல எனக்கு முருகி காட்டி போட்டு போறான் அப்ப நீ முறுக்கணும் ஓ நானும் முருகி என்னப்பா முறுக்கி காட்டுறா தம்பி நீ உழைச்சல்ல எடுக்கணும் மோட்டர் சைக்கிள் அது சரியாப்பா அண்ணானே அனுப்புறானப்பா அண்ணன் அனுப்புறேன் அவன் அக்கா சுரேஷ் நம்பர் கடை எந்த சுரேஷ் மெக்கானிக் என்ன அழுகுறல அதுதான் எடுக்க போறேன் நானே பாத்து சொல்லுவானே அவர் இப்படியான ஜாக்கில தானே அந்த எடுத்துறதுக்கு நிக்குதானே அதுதான் சொன்னானே அந்த அது நான் நிக்குது இங்க வா என்ன பொங்கல்ல ஆகல உருட்டு சரியோ அவன் கிட்ட புரியலப்பா முதல்ல தெரியும் அடே அந்த 58 டேஷ் கொடுத்தாச்சு ஏண்டா போனண்ட காயத்தாப்பா 60-48 என்ன நடந்தது 60-48 நான் கமிஷன் காசு இருந்தேன் உனக்கு கொடுத்தாச்சுடா அந்த குத்தா பிரச்சனை கொஞ்சம் கூட தருவேன் குத்தா ஒழுங்கா தந்தாலுமே நீ அப்பா இந்த கிழவங்கிற ஒரு மோடி ஜாக்கினா காட்டாத சரியோ எனக்கு இனியே இல்லாது நான் இனி வரவும் இல்லை எனக்கு இப்போ எந்த நான் சொல்ற கராச்சி விடுங்கப்பா நீங்கள் எனக்கு உண்மை என்னாலே இல்லாது இருக்கா அடே சனம் கண்டா பாடி பண்ண போற அவளும் படாப்பா குந்தி கொண்டிருக்க சனம் கண்டா பாடி பண்ணுமே அப்ப வாங்கப்பா நான் சொல்ற கராச்சிக்கு போற கோல் எடுப்போம் என்ன தெரிஞ்ச இடம் இருக்குது நல்ல சைக்கிளா அண்ணானே காசு அனுப்பினவனப்பா உனக்கு 1 லட்சம் ரூபாய் தான் கொடுக்க சொன்னது மிச்சம் நீ வேலை செய்து கட்ட வேணும் காசு சரியாப்பா அது அண்ணா கட்டுவானப்பா நான் வேலைக்கு போய் கட்டுறேன்னா எடுத்தாங்கப்பா எனக்கு ஒரு கோல் எடுக்கிறேன் போற அவனும் எடுக்கிறான் இல்ல நல்ல படியான எடுக்கிறான் இல்ல அரை போன் அடிக்க அடிக்க சபத்து ஹலோ ஹலோ அவன் சொல்லுங்க இது மோட்டர் சைக்கிள் ஒன்று பெருசாக வேணும் தம்பி ஓ என்ன சைக்கிள் பார்க்குறீங்க கேட்டியா கேட்டியாமா ஓ நிற்கிது ஓ எங்கே நிற்கிறீங்க யாருக்கு சைக்கிள் எங்கட மகனுக்கு தானோ வாங்க ஒன்று இந்த வைரவோயில் கிட்ட கேட்டு வாங்க வைரவோயில் கேட்டு வாங்க நிற்கிது சைக்கிள் நிற்கிது பிரச்சனை வந்து பாருங்க ஓ எங்கேயா பவனது இல்லையா பொருள் தம்பி கதைக்க விடும் வைரவில் அடியில் கிடக்காம பொருள் பாரு சரி உதுவலை கடை இப்படியே பார்த்தா தானே ஓடுவாங்க வாராங்களாம் கொடுத்தா கொஞ்சம் பார்த்து வரும் கேடிஎம் அங்கே ஏடிஎம் எங்க கூட சைக்கிள் வந்து பாரு அதில் ஹெட்செட் கொடுக்கலாம் கட்டியோ நிற்குது அது வீட்டுக்காரன் ஓடுறோம் ஐயா சைக்கிள் பொடியனுக்கா வீட்டுக்காரன் யார் பொடியன் நின்று அப்போ கோப்பி வரியா பொடி வாராங்க 2 பேர் வாராங்க உங்களாம் கிழவங்களா ஓடுற மோடி சைக்கிளை வேண்டி தந்து விடாங்க எனக்கு அம்மா என்ன சொன்னது சரி நல்ல மோட்டர் வண்டி கொடுக்க சொல்லி தானே சொன்னது சரி வாங்க வண்டி தருவேன் தானே தானே வாங்க சும்மா ஜெர்வில பார்த்தேன் என்னால நடக்கவே நான் இந்த வயசுல இப்படி நடக்க வைக்கிறீங்களா ஓ அடி அப்பா உனக்கு மோட்டர் சைக்கிள் வண்டி தருவேன் தானடா நான் சும்மா அவனுங்கெல்லாம் ஆண்டைக்கு பார்க்குறேன் அவன் யார் பிக்னஸ் இந்த மோன் 6 வயதுல எனக்கு முருகி காட்டி போட்டு போகிறான் அப்ப நீ முறுக்கணும் ஓ நானும் முறுக்க என்னப்பா முறுக்கி காட்டுறா தம்பி நீ உழைச்சல்ல எடுக்கணும் மோட்டர் சைக்கிள் அது சரியாப்பா அது அண்ணானே அனுப்புறானப்பா அண்ணன் அனுப்புறேன் அவன் அக்கா சைக்கிள் எடுத்து கொடு நான் எடுத்து கொடுக்க கூட இல்லை அதுக்கெல்லாம் அனுப்புறான் நான் உழைச்சு போய் நான் உழைச்சு இடா போடுறா கடை வந்துட்டு போடுறா சரி ஓ வாங்கண்ணே நீங்களே ஹோல் பண்ணது ஓ வாங்க என்ன தம்பி நிற்குதோ அண்ணா கேடிஎம் நினைக்கிறேன் கேடிஎம்மா இருக்குண்ணே மகனே ஓ அண்ணா கேடிஎம் கேடிஎம் என்ன நிற்கிது உள்ளுக்கு நிற்குது ஓ சிறப்பா என்ன பிரச்சனை அது நான் புடியில் வந்து கல்லுகளுக்கு அது இப்போ உள்ளுக்கு வச்சுக்கிறேன் இதை பாருங்க கேடிஎம் கொஞ்சம் என்ன பிரச்சனையான சைக்கிள் எல்லாரும் ஓடலாம் தானே இதை பண்ணி அவங்களெல்லாம் பெரிய சைக்கிளப்பா ஓடுறாங்களப்பா நான் இது என்னடாப்பா இது ஓடுறதுனா நீ 1 லட்சம் ரூபா தான் கிடக்குது மிச்சம் கட்டுப்பியோ நீ காசு லீஸ்ல போட்டா அண்ணா அனுப்புவான் தானே அப்பா
அதான் பிஞ்ச நாங்கள் ஒரு அடே அண்ணா அனுப்பினார் அவன் அக்கா கிடாபு என்னாக எடுக்க சொல்லி சைக்கிள் எடுக்க சொல்லி கொடுத்த காசு சரியப்பா நான் உழைச்சி தருவேன் தானேப்பா இன்னும் என்ன நம்பர் தானே இவ்வளோ நீ உழைக்காரு சைக்கிள் வேணும் இல்லாட்டி நான் சாவன் அவ்வளோ இது ஒட்டடியில் சாப்பிடுவோம் எட்டக்காது நம்புவோம் சைக்கிள் நான் போய் சொல்லிங்க கண்டோம் பார்க்க தெரியுதானே பாத்தீங்களா மோட்டர்லாம் அப்படி வேறு ஏறாது இது என்ன விலை வரும் 450 கொடுப்போம் வெளியில பாக்குறீங்களாப்பா இது பரவாயில்ல தானே தம்பி காசு இல்லை தானே அவன் நான் 4.5 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் மோடி ஜாக எடுத்தாரு அவன் 9-10 லட்சம் ரூபாய்க்கு மோடி ஜாக எடுத்து விட்றான் அவனுக்கும் விலை வரைக்கும் சரி அவங்கள மாதிரி கெத்தான் செல்லாமடா நீ அப்பா ஐயோ இது நல்ல சைக்கிளாடா அப்பா இல்லை இது என்றது அம்மா மூடலாம் முன்னுக்கு வச்சு கொண்டு போகலாம் மாட்டுக்குள்ள கட்டலாம் ஹெல்மெட்டை போடு இந்த கலட்டப்பா கோதா இந்த ஹெல்மெட்டை போடு ஹெல்மெட்டை போடு தலை ஹெல்மெட்டை போடு பாரு எப்படி இருக்கணும் இருந்து வா முன்னு பாருங்க எப்படி எப்படி வடிவா கண்ணு அச்சாவா இருக்குன்னு சூப்பரா இருக்கு எனக்கு பிடிக்கலப்பா எனக்கு தொப்பின் கலருக்கு ஏத்த சைக்கிளடா அஞ்சு கண்ணாடியில இருந்து கண்ணாடியில பாரு கண்ணாடியை பாரு அப்பா எனக்கு கண்ணாடியை பிடிக்கலப்பா எனக்கு கேட்டியம் தான் கால மேல வை வடிவா பாரு இருந்து பாரு குறைஞ்ச விலையில கேட்டியம் எதுவும் இருக்கா குறைஞ்ச விலையில என்ன உங்களுக்கு சொன்ன என்னென்ன சம்பவம் செய்து சைக்கிள் ஒன்று நிற்கிது பிரச்சனை என்னென்ன தரோம் போலீஸ் கேஸ் அது என்ன பிள்ளைங்க எடுத்து கொடுக்குறோம் போலீஸ் கேஸ் அதான் பிரச்சனை அது இவங்க தம்பி இது இடப்பா வேணாமப்பா இந்த சைக்கிள் வேணாம் இது ஃபேஷன் இல்லையாப்பா அவங்களுக்கு ஐயோ இது எல்லாம் எந்த அதுதான் எடுக்க நானே பார்த்து சொல்லுவானே அவர் இப்படியான சைக்கிள் தானே அந்த எடுத்துறதுக்கு நிற்கிறானே அதுதான் சொன்னா அந்த அது நினைக்குது முதலே தெரியுமாடா ஐயோ இவங்க 2 பேரும் கண்ணில் காட்டக்கூடாது எனக்கு இவங்கள்ட்ட தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன்னா உனக்கு தெரிஞ்சாங்களும் எனக்கு தெரிஞ்ச எந்த சின்ன பொடியை நான் அவனுக்கு கோல் அடிச்சு கொண்டே இருக்கிறான் அவங்க இந்த புரோக்கர் காசு அந்த காசு அப்ப நீ ரெடி காசை கொண்டே எடு என்ன பைக் வாங்குங்க கேட்டியம் இந்த வெள்ளை கலர் ஓகே வெள்ளை ஓகே அதை கொடுக்க போறீங்க ஓ சுந்தரதன் அப்ப அதை கொடுக்கும் அதனால பிரச்சனை இல்லை என்ன நம்பர் ஓகே தானே என்ன நம்பர் சைக்கிள் அப்படி எடுக்கலாம் நம்பர் கம்பெனி ஏண்டா ஒரு விஷயம் என்ன நம்பரை நாங்கள் மாத்தல அது நம்பர் ஒரு நிமிஷம் அவங்க சைக்கிள் பிரச்சனை சைக்கிள் நான் ஏ உன்ட்ட மட்டும் ஓடுற சைக்கிள் அப்பா உங்க ரூட் அதே கொடுத்து மாத்திடுங்க கொஞ்சம் காசு பண்ணி பண்ணா சும்மா உங்களுக்கு சொன்னாங்கப்பா நீங்க வயசு சரிங்க என்னண்டா ஒரு பிரச்சனை இல்லை நான் நேரா கேட்கிறேன் இதுல ஒளிவு எனக்கு 50 தாங்க நேரம் சொல்றேன் எனக்கு 50 தாங்க கமிஷன் காசு சரிதானே நான் பாட்டியை மீட் பண்ணி வரேன் நாள் நீ சரிதானே மணி வரை போறேன் மணி நான் காய்ச்சிட்டேன் 50 தந்துறீங்க நான் கமிஷன் பண்ணுறேன் உண்மையாக சொல்றேன் எனக்கு தான் வேலை சரிதானே 50 எடுத்தா நீங்க 50 எனக்கு பட்டிட்டு நீங்க போய் இடத்த காட்டுவேன் ஆளை பாருங்க கேட்டியம் ஆகணும் எல்லாம் கிடக்கு அப்படி எல்லாம் கிடக்கு சரி இருந்தா தம்பி ஓகே தானே ஓ மணி நாங்கள் காய்ச்சிட்டு வரேன் சொல்லி நாங்கள் காய்ச்சிட்டு வர முடியும் சரிங்க வந்துட்டு வந்து கொஞ்சம் பழ வச்சு பாருங்க அந்த அவன் சுந்தரமும் ஓகே சரி சொல்லு வந்து என்ன பிரச்சனைனா இவனும் கடைகள் இல்லை இவனும் இப்படி தான் அங்கே கொஞ்சம் தெரிஞ்சு ஆக்கள்கிட்ட சைக்கிள் எடுத்து விற்கிறது நீ 1 லட்சம் தான் கையில் வச்சு போறாடாப்பா நினைக்கிறீர்கள் ஐயோ காணுமாப்பா அவ இங்கே அவர்கிட்ட நிற்கிதா சைக்கிள் நிற்கிதா யாருக்கு தெரியும் அப்படியே போறாடாப்பா கதைச்சு போடு அந்த சைக்கிள் ஏறி இருந்து பிரச்சனை என்ன அவன் இப்படி தான் அன்றைக்கு ஒரு சைக்கிள் எடுத்து நல்ல படிக்கிற மாதிரி கிடக்கு காசை கொண்டு போடுவான்னு நல்ல படிக்கிறீங்க முகத்தை பார்த்தவன் லட்சணம் நினைக்கிறான் உங்களோட படிக்கிறதா நல்ல படிக்கிற ஓ நில்லு வாரம் கொஞ்சம் அப்புறம் ஏ நான் சொல்றதை கேளுங்க உங்களோட படிக்க எனக்கு பெரிய சைக்கிள் எடுத்து கொடுங்க சிக்கல் ரத்த கொதிப்புக்கு எனக்கும் அதுதானே விருப்பம் சைக்கிள் கொடுக்க ரத்த கொதிப்புக்கு அப்புறம் ஓடிச்சாடி ஆளு பாவிக்கால் போல என்ன இன்னும் யாருக்கு தெரியும் இந்த காலத்திலேப்பா கேட்டீங்கன்னா உங்களுக்கு கை வைப்பான் போல பொருத்தம் பாரு இதை பாருங்க இது என்ன உங்களோட விலை மனுஷி மூடுமோ எல்லாரும் மூடலாம் தங்கச்சி மூடுவாடு சொல்றேன் அன்றைக்கு நாயோட அடிபட்டதான் ஒரு விஷயம் இல்லையா நாயோட நாயோட தட்டுப்பட்டது இது நான் நம்ம மக்காட்டு கழிச்சு தருவீங்களா இதெல்லாம் கழிப்பீங்களா புது மக்காட்டு தரேன் நான் பூட்டா வச்சு மக்காட்டு தம்பி யாருக்கு சைக்கிள் பார்க்குறீங்க இது நல்ல சைக்கிள் யாருக்கு பார்க்குறீங்க சைக்கிள் இந்த சைக்கிள் ஒன்றும் வேணாப்பா அந்த அண்ணன் சொன்னவரில்ல கேட்டி அன்னைக்கு சொன்னவரில்ல அப்புறம் ஏனப்பா இதை பார்த்து கொண்டு மினக்கெடுத்து நிற்கிறீங்களப்பா மக்காட்டு நான் தான் புதுசு புது மக்காட்டை
அப்ப இந்த சைக்கிள் வேண்டாம் யாருக்கு உங்களுக்கு வேணுமா இல்லாட்டி அம்மாவுக்கு வேணுமா யாருக்கு எடுத்து கொடுக்க போறீங்க முன்னுக்கு சாமம் வச்சு கொண்டு போகலாம் அந்த சீட்டுக்கு சாமம் வச்சு கொண்டு போகலாம் அப்பா அந்த அண்ணன் சொன்னது தெரியுமே கேட்டியா நிக்கன்னு சொன்னவரோ அவர்கிட்ட ஃபோன் நம்பர் வேண்டியாலும் ஃபோன் நம்பர் கதை நான் சொல்கிறேங்க அவன் முந்தின நாள் தான் ஒரு பட்டு பொடியில் சம்பவம் செய்த ஜாக்கெட் எடுத்து கொடுத்து போலீஸ் கேஸில் இப்போ தான் வந்திருக்கான் அன்றைக்கு அவன்கிட்ட ஜாக்கெட் எடுக்கிறீங்களா நீ அண்ணே நீங்க எல்லாரும் இப்படி தானே புரோக்கர் மேனா இப்படி தானே கயக்குறாண்ணா அண்ணன் நான் சொல்கிறேன் உங்களை பார்த்தா படித்த மனுஷன் பெரிய மனுஷன் கிடக்கு இவனை பார்த்தா இவன் நாள் எனக்கு கண்டா பிரச்சனையான ரத்த கொதி பேசிட்டு கிடக்கு சரியோ ஆளை கொண்டே கவனமா வீட்டில் கூட்டின்னு வர உங்களுக்கு ஆனா தேவையில்லை சின்ன சைக்கிள் மகளுக்கு உங்களுக்கு விற்கல நீங்க சொல்றாங்க அந்த அண்ணன் வாங்கப்பா பிரச்சனை வாங்க போங்க நீங்க வாங்க அந்த அந்த அவர் மூஞ்சே மாலுப்பா பிச்சர் கதை கதைக்க வேண்டாம் நான் சொன்னேன் அப்பா அவன் அப்ப பச்சை உருட்டாப்பா அவனை பத்தி எனக்கு நல்ல சைக்கிள் தானடா அவனை பத்தி எனக்கு தெரியுமாப்பா அது அஜ்ஜல் பட்ட சைக்கிளா மடாது எது அத அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க புரோக்கர் அப்படியே கேட்க அப்படிதான் சொல்லுவாங்க நீங்க சும்மா காய்ச்சோ நீங்க வாங்கப்பா நீங்க விடை அவனோட பிச்சர் ரவுடி மாதிரி கூட அடிச்சு யாரையும் போட்டு தள்ளி விடுறாங்க என்னையோ அப்பா எனக்கு எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா வீட்டராக்கு வேணா என்ன சிக்கல என்ன அண்ணன் அவன் ஆள் கூப்பிட்டான் அவருக்கு வாங்கிட்டேன் அண்ணன் என்னடா ஒரு காலையில கொடுக்கல கையில இல்ல கொடுக்கல கொடுத்துட்டா என்னடா போனங்களா ஒரு ஏரியா முழுக்க போலீஸ் அண்ணையான போலீஸ் அப்படியே அவன் கள்ள சைக்கிள் சொல்லி நீ விசாரிக்காம வாழணும் ஒண்ணு நீ சொல்லிருக்கான விஷயம் நான் அப்பாவுக்கு சொன்னான் அப்பா இந்த ஃப்ரெண்ட் பொடியில் அவர்கிட்ட முகத்தை பார்க்கணும் உங்களோட முகம் கொஞ்சம் லட்சணம் உண்மை அப்படியே இருக்கு அப்படியே போனீங்க என்னடா சொன்னான் என்னண்டா தம்பி என்ன கேரியம் பண்ணுவீங்க அது வள்ளி ஓகே வெள்ளை சிவப்பு சிக்கன் அடிச்சுக்கா கனடா விசாக்கு சரியா ஆள் வித்து போட்டு காசு அவசரம் உண்டு கால் வித்து போட்டு போச்சு தானே என்ன சட்டமா சைக்கிள் உண்டு என்ன பிரச்சனைண்டா விட மாட்டான் சுப்பு தெரியுதா சுப்பு தெரியும் அப்ப வெளியில ஆக்கிற விட மாட்டான் சரி ஒரு 30 வெட்டு கொட்டாங்க 30 வெட்டுங்க நான் போய் பைக் கொண்டு வா பார்த்துட்டு சரிதானே எடுப்பியல் எப்படி எடுப்பியல் என்ன பொறு தம்பி அவசரப்படாது நானும் நேராக சொன்னான் கொஞ்ச நாள் இல்லையோ மிஷன் 50 நேரம் தாங்க சொன்னான் இல்லையோ நான் நேராக தான் தொழில் என்ன அது எனக்கு தொழில் இப்படாங்க இப்போ ஒரு 15 கிடக்கு இல்லை 15 அவன் குழம்பா நான் இருக்கா தாங்க இருக்கா இப்போ வந்து ஏடிஎம் எடுத்து கொடுக்குறானே பொறு தம்பி ஏடிஎம் ஏடிஎம் ஒன்று வைக்கிறீங்களா கேடிஎம் இப்போ ஏடிஎம் தெரியா கேடிஎம் தெரியா நினைக்கிறேன் அப்போ நான் கேடிஎம்னா தான் வச்சிரும் ரெண்டு தான் தெரியும் அங்கே 2 பேரும் 15 பேர் நாங்கள் மிச்சம் எவ்வளோ வரும் 50 வாங்கினா 35 அடுத்து வைங்க ஆனால் சட்டப்படியாக இருக்கணும் ஜாக்கிலாம் அது தெரிஞ்சாடா இருங்க பிரச்சனை தானே காய் சிக்கல எடுத்து வைப்பீங்க என்ன என்னண்டா நில்லுங்க இல்லை ஒரு அப்படியே இல்லைங்க சரிதானே ஆம்பரவன் ஒன்றும் சொல்ல காய் அவனை பார்க்க தெரியுதான் சிக்குவா அதான் சொன்னேன் பார்க்கணும் உனக்கு விளங்கினா இல்லைண்ணே சரி இல்லைங்க தம்பியா கதை வெளியில் விட்டுறாங்க பைக் கொண்டு இதுலேயே இல்லைங்க பைக் கொண்டுறேன்னா தம்பி நான் சொல்லி பொண்ணாட்டு காயில கொண்டு வர்றது காசு 1 லட்சம் தான் கொடுப்பேன் மிச்சத்தை நீ கொடுத்துரு A few moments later இங்கடா அவனை காண இல்லை அதான் அவன் கராச்சிக்காரனோட போய் கேட்பேன் ஐயோ நான் அதான் அவசரப்படாதுன்னு சொல்ல கேட்டியே என்ன பண்ணு அப்பா நானே காசு கொடுத்தேன் நான் நீங்களான கொடுத்தீங்க அவன் முகத்தை பார்க்க நல்ல முகம்னு சொல்லி அவனை பார்க்க நல்ல மாதிரி தான் கிடந்தது குங்குமம் போட்டும் வெஜ்ஜு அழிஞ்சிருந்தது நீ சொல்லியிருக்கிறேன் கொடுக்க வேணாம்னு நீங்கள் சொல்றீங்க என்ன அவன் நல்ல செந்தளிப்பான முகம் சொல்றீங்க அப்புறம் எனக்கு சொல்றீங்க நீங்க ஐயோ உன்னோட படுற பாடு போதுமாடா அப்பா சரியாப்பா வாங்க நான் போ மிச்ச காசு கட்டுவேனே மிச்ச காசு நான் கட்டுறேன்ப்பா எனக்கு எந்த இதுவும் இல்லை சரி வாங்க இவரை கேட்டால் என்னன்ற தம்பி சொல்லுவானே என்ன எதிர்பார்க்க எங்களை தெரியும் தானே வந்திருப்பேன் வந்தேன் இவங்களை வரவேணா இல்லை வச்சு நான் இவனுக்கு எடுக்க மாட்டேங்குது சாக்கி ஐயா அப்படி சொல்ல அதே மாதிரி ஒரு 2,000 தம்பி ஒரு யார் ஒரு வெள்ளை தம்பி ஒரு புரோக்கர் யார் அது போட்டாரு அப்போ நீங்கள் ஒன்று போட்டாரு காசு கொஞ்சம் கொடுத்துட்டோம் அதான் விளங்க இல்லை என்னப்பா என்ன பார்க்குறீங்களாப்பா நீங்களாம் காசு கொடுத்தீங்க நீ தானடா கொடுக்க ஆனால் அப்புறம் உங்களோட குடும்ப பிரச்சனை அங்கே வச்சுக்கொள்ளுங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க முதல்ல கொஞ்சம் காசு பண்ண வரும் கேடிஎம் சைக்கிள் தாரான்ட்டு கேடிஎம் சைக்கிள் உங்களுக்கு எடுத்தாட்டு காசு பண்ண வரும் அவரோ ஏன் அண்ணே காய்ச்சி வேண்டி தாங்க இன்னும் சொன்னாலும் இங்கே வராதுன்னு சொல்லி
சரி ஒன்று சொன்னா நானே ஒரு முறை அங்கே விட்டுட்டு கதைங்க கோவிக்காங்க அவன் அவன் புரோக்கர் அவனுக்கு கடையும் இல்லை ஒன்றும் இல்லை அவன் அங்கே மிஞ்சம் திரிகிறான் நீங்க அவனுக்கு காசை கொடுத்து நிற்கிறீங்களே அந்த பொடி இரவு வயல உழைச்ச தம்பி உழைச்சு அனுப்பின காசப்பா அண்ணன் நான் சொல்றேன் உங்களை பிடிக்கலாம் கொஞ்சம் பிரச்சனை சரியோ அதுக்கும் இதுக்கும் அடிக்ட் ஆகி அதையும் இதையும் போட்டுக்கொண்டு அங்கே மிஞ்சம் திரிகிறாங்க கொண்டே கேடிஎம் ஒன்று திரிவான் நாளைக்கு உங்களோட வீட்டில் நடக்கிற சாமான் எடுத்து விற்று போட்டு சொல்லுவான் லீஸ் கட்டணும்னு சொல்லி அவனை பற்றி நான் சொல்கிறேன் அவனு தான் என்ன வேலை வந்து நிற்பான் நான் கட்டு சைக்கிள் எடுத்தான காசு வாங்கினா அவன் மாறிடுவான் அவனை பிடிக்க மாட்டேங்க அவனுங்க எங்கே இதுக்குள்ளானங்கினியும் குஞ்சு முறிப்போ இதை முறிப்புக்குள்ளான அவன் இடம் ஐயோ எனக்கு இடம் தெரியாது தம்பி இருக்கா நம்பர் எடுத்து வேண்டல அவன் நம்பர் நீங்கள் அவன் 100 நம்பர் தம்பி உனக்கு சொன்னா அப்பா நீங்களாம் காசு கொடுத்தீங்களா அண்ணன் இருக்கா காசு வேண்டேடா அவன்கிட்ட உன்னை அவன்கிட்ட காசு கொடுத்து நான் சைக்கிள் காட்டுறேன் அப்பா அவன் முகத்தை பார்க்க நல்லா கிடக்குது நான் சொல்றேன் அவன்கிட்ட காசு கொண்டு மாட்டேன் நீர் நல்ல லட்சணமா நீர் நம்பிக்கையான நாள் மாதிரி கிடக்கு சரி கதையை கேளுங்க நீங்கள் நான் லட்சணமா நம்பிக்கையான நாள் இருக்க மாட்டேன் நான் உங்களுக்கு சொன்னேன் இவ்வளோ சைக்கிள் தான் இதான் சைக்கிள் பிரச்சனை நான் உங்களுக்கு பிரச்சனை சொன்னேன் கேடிஎம் சைக்கிள் என்ன பிரச்சனை சைக்கிள் சொன்னான் ஐயோ தம்பி நான் சொன்னா கேடிஎம் பண்ணா இதுல ஒன்று அதுக்கு என்னப்பா செய்யறதப்பா கேடிஎம் எல்லா பொடியும் நல்ல சைக்கிளோட நான் என்னப்பா நீங்க புரிந்துணர்வுலாம் காய்க்குங்கப்பா அவனை பிடிக்கல அண்ணன் அவன் வந்து புரோக்கர் நான் சொல்ற கிழங்கு அவனும் சுருளி தான் பேர் தம்பி இப்படி செய்வோமே அவனு சுருளி என்ன பேர் சுத்து மாத்தி சுருளி அந்த காசை நீங்க தாங்க எங்களுக்கு புறா வேண்டி எடுங்குவேன் ஓ அப்படி செய்வோம் அப்படி செய்வோம் நான் தாரன் அவர்கிட்ட வேண்டி எடுங்க அல்ல விசார் கதையால நடக்குது நான் உங்களுக்கு அப்போ நாளை வரைக்க வேண்டி எடுங்க நீங்க வந்து படுங்கோ நாளைக்கு அவர் வரைக்கும் வேணும் அவர் இதான கராஜன் சொன்னவர் தான் இந்த கராஜன் நிப்பேன் பிரச்சனை உங்களை போய் கேட்க அப்படி சொன்னவரே அவர் கூட்டினா அவர் நான் இது கராஜன் அவருக்கு கேட்கிற கேள்வி கொடுக்குற குடுவில சொல்லுவார் இது கராஜன் நீங்க என்ன பண்ண சின்ன மாதிரி கராஜன் நீங்க போட அந்த இது நம்ம அடிச்சு போடுன்னு கூட்டிட்டு போக மாதிரியா இப்போ என்னிடம் நான் போலீஸ் கொடுக்க போறேன் யார் போலீஸ் கொடுக்குறது யார் போலீஸ் கொடுக்குறது யார் போலீஸ் கொடுக்குறது இப்போ யார் போலீஸ் கொடுக்கணும் டேய் உண்ட நான் மொத்தக்காண்டி தான் போட்டு அடிச்சு 3 அஞ்சு நாள் சொல்றேன் சரியா நீ பொலிசு கதை பொலிசு கதை யாருக்கு பொலிசு எந்த பொலிசு அடிக்கணும் போகல 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 போ அப்பா தம்பி அப்படி போகல மயிர பொலிசு கதை போடா செய்யற தம்பி என்னடா பாய் வெளியில போ போங்க அஞ்சு பாருங்க சொன்னாண்டா நீ பாருங்கப்பா இந்த கடை கடையெல்லாம் கொளுத்தி விடுறேன் இவனுக்கு எந்த கடையெல்லாம் மண்ணாங்க உனக்கு கேடிஎம் பண்ணுவா கேட்டேன் பாருங்க சும்மா உழைப்பும் இல்லை ஒன்றும் இல்லை கேடிஎம் அதுக்கு தேவைப்படும் எனக்கு தேவை எனக்கு கேடிஎம் தேவை